நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். நிஃப்டி ஃபியூச்சரோட டெக்னிக்கல் சார்ட் அனாலிசிஸ் என்னங்கிறத பார்ப்போம். இதில குறிப்பா மண்டே மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆக வாய்ப்புகள் இருக்கு? நாளைக்கு இந்த மார்க்கெட்ட வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணலாம்? கால் சைடுல போக வாய்ப்புகள் இருக்கா? அல்லது புட் சைடுல போக வாய்ப்புகள் இருக்கா? அல்லது மார்க்கெட் கிராஷ் ஆக சான்சஸ் இருக்கா? அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருக்கு. ஏன்னா வந்து டெக்னிக்கலா பார்த்தீங்கன்னா, சார்ட்ல இப்போதைக்கு எந்த ஒரு கிராஷ்க்கான ஒரு சிம்ப்டம்ஸும் இல்ல. பட் நியூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஃபேவரா இருக்கிறனால மேபி நியூஸ பேஸ் பண்ணி மார்க்கெட் வந்து டவுன் ஆகலாமா? அப்படிங்கிற மாரியும் ஒரு வியூல பார்க்கலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அ டெக்னிக்கலா சார்ட் வந்து கரெக்ட்டா சப்போர்ட் எங்க இருக்கு? கரெக்ட்டா ரெசிஸ்டன்ஸ் எங்க இருக்கோ, அங்க வந்து ஸ்டேபிள் ஆயி நிக்கிது. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் எங்கெல்லாம் வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்ல கரெக்ட்டா மார்க்கெட் வந்து ஸ்டேபிள் ஆயி நிக்கிதோ, இது மார்க்கெட் கிராஷ்க்கான அறிகுறி இல்லங்கிற மாரி தான் எனக்கு தோணுது. ஏன் அப்படின்னா, மார்க்கெட் கிராஷ் ஆகணும் அப்படின்னா, எந்த ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸும் வேலை செய்யாது. அதாவது பயத்துல எல்லாருமே வெளிய வருவாங்க. நல்ல ஒரு டவுன் மூவ் குடுக்கும். பட் ஆனா இங்க என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து கரெக்ட்டா ஜோன் எங்கேயோ அந்த ஜோன்ல ஸ்டேபிளா நிக்கிது. சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ குடுத்துட்டு, அந்த லெவல்ல மெயின்டெயின் ஆயிட்டு, அகைன் ஒரு புல் பேக் போகுது. ப்ரொசீஜர் என்னவோ அது அது பிரகாரம் கரெக்ட்டா ஆக்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் இப்போதைக்கு மார்க்கெட் கிராஷ் ஆகறதுக்கு சான்ஸ் இருக்கான்னு தெரியல. பட் ஆனா கூடிய விரைவில் நடக்க வாய்ப்புகள் இருக்கு. அது எப்படி, எதனாலங்கிறத நான் வந்து சொல்றேன். க்ரூட் ஆயில் சார்ட். ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு வேவ் ஸ்ட்ரக்சர்ல இருக்கு. இப்போ க்ரூட் ஆயில் சார்ட் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இந்த வீடியோல பார்க்க போறது கிடையாது. நெக்ஸ்ட் வீடியோல நான் க்ரூட் ஆயில் சார்ட்டுக்கும், நிஃப்டிக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு அப்படின்னு நான் அப்டேட் பண்ணி போடுறேன். ஸோ மார்க்கெட் கிராஷ் ஆகறதுக்கும், க்ரூட் ஆயிலுக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிறத நீங்க பார்க்க போறீங்க. சரிங்களா? ஸோ அது வந்து ஒரு கிராஷ வந்து ஆப்பர்ச்சுனிட்டிய வந்து நம்ம கேப்சர் பண்ணணும் அப்படின்னா, க்ரூட் ஆயில் சார்ட் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ ரொம்ப நாளா க்ரூட் ஆயில் சார்ட்ட வந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கான செட்டப் கிளியரா குடுத்துருக்கு. பட் இன்னும் வந்து அதுக்கான அறிகுறிகள் க்ரூட் ஆயில்ல கிடைக்கல. பட் எந்த லெவல பிரேக் பண்ணா நம்ம வந்து க்ரூட் ஆயில் வந்து பயங்கர ஒரு பிக் மூவ் போகுது அப்படிங்கிறதையும், அது அந்த சமயத்துல நிஃப்டியோட சார்ட் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். ஒரு கம்பேர் பண்ணிட்டு, அதன் பிறகு அந்த லெவல பிரேக் பண்ணா நிஃப்டி வந்து செல் சிக்னல்ல இருக்கா அப்படிங்கிறதையும் மேட்ச் பண்ணி பார்த்துட்டு, அதன் பிரகாரம் நம்ம வந்து மார்க்கெட் கிராஷ் ஆகுறத கண்டுபிடிக்க முடியும். ஸோ அத வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். இப்போ இந்த வீடியோல நாம நாளைக்கு என்ன பண்ணலாம்? கம்மிங் ட்ரேடிங் செஷன்ஸ்ல நம்ம வந்து என்னென்ன மாரியான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறத பார்ப்போம். ஓகே. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம பார்க்கறது வந்து வீக்லி சார்ட். என்ன ரீசன்றத சொல்லிர்றேன். ஸோ வீக்லி சார்ட்ல பார்த்தீங்கன்னா, பிரைஸ் ஆக்ஷனோட முக்கியமான சப்போர்ட் ஜோன் 25,000. ஸோ 25,000 வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட்டா ஆக்ட் ஆக போகுது. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீக்லி டைம் ஃப்ரேமோட பிரைஸ் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த லெவல் இந்த வேவ் ஸ்ட்ரக்சர்ல இருக்கு. ஸோ பிரைஸ் ஆக்ஷன் குடுத்து பிரேக் அவுட் ஆயிட்டு, இந்த லெவல்ல போயிட்டு மார்க்கெட் வந்து இப்போ புல் டவுன் ஆயிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ கரெக்ஷனுக்கு வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த கரெக்ஷன் வந்து மேக்ஸிமம் இந்த வேவ் ஸ்ட்ரக்சர்ல ஒரு சப்போர்ட் ஜோன். ஸோ இந்த சப்போர்ட் ஜோன்ல வந்து மார்க்கெட் வந்து ஆக்ட் ஆக சான்சஸ் இருக்கு. சப்போஸ் இந்த ஜோன்ல வந்து சப்போர்ட்ல வந்து மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆகல அப்படின்னா, நெக்ஸ்ட் லெவலா வந்து டவுன். இந்த லெவல் வரைக்கும் வரலாம். சரிங்களா? எதிர்பார்க்கலாம். பட் ஆனா, இந்த லெவல் சப்போர்ட் 1 தான். ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் ரியாக்ட் ஆக சான்சஸ் இருக்கு. மேபி கரெக்ஷன் வந்து முடிஞ்சுட்டு அகைன் மார்க்கெட் இங்கிருந்து கன்டின்யூ ஆகவும் செய்யலாம். சரிங்களா? ஸோ நியூஸ தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணாதீங்க. வர நியூஸ் அத்தனையுமே நமக்கு வந்து கொஞ்சம் மைண்ட வந்து சைக்காலஜியா அஃபெக்ட் பண்ணும். ஸோ எந்த ஒரு நியூஸையும் வேற எந்த ஒரு சேனல்ஸையும் தயவு செஞ்சு பார்க்காதீங்க. ஏன்னா, அத வந்து நம்ம மைண்ட்ல டெக்னிக்கலா என்ன நடக்க போகுதோ, அதுல இருந்து வெளியில கொண்டு போயிடும். அத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டெக்னிக்கலா சப்போர்ட் ஜோன் 25,000 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு லெவல். வீக்லியோட சப்போர்ட். சரிங்களா? ஸோ அதனால தான் நம்ம வந்து வீக்லி சார்ட் பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட்டு டே டைம் ஃப்ரேம். ஸோ டே டைம் ஃப்ரேம பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து சப்போர்ட் ஜோன பிரேக் பண்ணிட்டு உள்ள என்டர் ஆயிடுச்சு. பட் அடுத்த ஜோனுக்கு போகறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருக்கு. பட் ஆனா இங்க வீக்லி டைம் ஃப்ரேமோட ஜோன் இருக்கிறனால, கொஞ்சம் மார்க்கெட் வந்து ஸ்ட்ரகிள் ஆக சான்சஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ டே டைம் ஃப்ரேமோட ஜோன் பார்த்தீங்கன்னா, இந்த லெவல். ஸோ டே டைம் ஃப்ரேமோட நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன் 24,800 நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட் லெவலா வந்து அ என்னோட பழைய வீடியோல ரீசென்ட்டான வீடியோல பார்த்தா தெரியும். ஸோ இந்த லெவல பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா, நெக்ஸ்ட் வந்து இந்த ரேஞ்ச் வரது வரைக்கும் சான்சஸ் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன்.
அதாவது 24,800 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்ட்டு. பட் இந்த இடத்துக்கு வரணும்னா, இந்த வீக்லி சப்போர்ட் ஒண்ணு இருக்கு. ஸோ இந்த வீக்லி சப்போர்ட் கொஞ்சம் ஸ்ட்ராங்கஸ்ட்டா இருக்கும். ஸோ இந்த லெவல வந்து சஸ்டெயின் ஆகுதா இந்த லெவல்ல? லெவலுக்கு கீழ வந்து பிரேக் ஆகுதா? அத பேஸ் பண்ணி தான் நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியும். ஸோ பார்ப்போம். இந்த சப்போர்ட் ஜோன்ல மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ இப்ப நம்ம எங்கெங்க என்னென்ன லெவல்ஸ் இருக்குன்னு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம எப்படி வந்து இத ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்ப வீக்லி டைம் ஃப்ரேம்ல 25,000 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான லெவல்ங்கிறத பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, டார்கெட் ரேஞ்ச் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 24,800 நெக்ஸ்ட் லெவலா இருக்கு. ஸோ இந்த டவுன் மூவ் கன்டின்யூ ஆகி வந்துட்டு இருந்தா, நம்ம எது வரைக்கும் எதிர்பார்க்கலாம்னா 24,800 வரைக்கும் தான் எதிர்பார்க்க முடியும். ஆனால் 25,000 ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு சப்போர்ட் ஜோனா ஆக்ட் ஆயிட்டு இருக்கு. வீக்லி டைம் ஃப்ரேம்ல. ஸோ இந்த இடத்துல அகைன் நாளைக்கு டவுனோ அல்லது கேப் டவுனோ குடுத்து ட்ரேட் ஆனா 25,000ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணுங்கிறத நோட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? சரி பார்ப்போம். இத நம்ம எப்படி இன்ட்ரா டைம் ஃப்ரேம்ல ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, இன்ட்ரா டைம் ஃப்ரேம்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. டவுன் ட்ரெண்ட்ல வந்து நம்ம வந்து நாளைக்கு ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருக்கு. ஸோ அதில வந்து கால் ஆப்ஷனுக்கு போகணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு பார்த்துருவோம். ஸோ கால் ஆப்ஷனுக்கு இந்த லெவலுக்கு மேல தான் நம்ம வந்து போக சான்சஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ பிரைஸ் ஆக்ஷனோட ஹை. ஓகே. ஸோ நாளைக்கு 25,630 சம்திங் ரேஞ்ச் இந்த ஹை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த லெவலுக்கு மேல மார்க்கெட் வந்து ஒரு ரன்னிங் கேண்டிலா இல்லாம, ஒரு ஓப்பன் கேண்டிலே நல்லா பிரேக் அவுட் ஆகுது. இந்த பிரைஸ் ஆக்ஷன் அதாவது இப்போதைக்கு இன்டர்டே டைம் ஃப்ரேமோட ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 25,630 தான். ஸோ அதனால ஓப்பன் கேண்டிலே இந்த லெவல பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆயிடுச்சு அப்படின்னா, நீங்க வந்து இந்த லெவலுக்கு மேல கால் ஆப்ஷன்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம். அதுவும் ஓப்பன் கேண்ட்லயே பிரேக் அவுட் ஆச்சுன்னா ரொம்ப நல்லது. பிரேக் ஆன பிறகு சஸ்டெயின் ஆகணும். ஃபெயில்ட் ஆகக்கூடாது. ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. சப்போஸ் சஸ்டெயின் ஆயிடுச்சு அப்படின்னா, நெக்ஸ்ட் லெவல்ல மார்க்கெட் வந்து 26,400 அகைன் இந்த நியூ ஹைக்கு போறதுக்கு சான்ஸ் அதிகம். சரிங்களா? அதாவது இந்த ஜோன வந்து ஓப்பன் கேண்ட்லயே பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆயிடுச்சு அப்படின்னா, அகைன் ஒரு நல்ல ஒரு கால் ஆப்ஷன்ஸ் போகறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதுவும் நல்ல ஒரு பிக் புல் மூவ் போகவும் வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா? ஒருவேளை இந்த ஹை வந்து அகைன் மார்க்கெட் வந்து அகைன் ஃபெயில்ட் ஆயிடுச்சு. ஓகே. மார்க்கெட் எங்க ட்ரேட் ஆகுதுன்னு பாருங்க. நாளைக்கு ஓப்பன் கேண்ட்லே இந்த லெவல பிரேக் பண்ணுச்சுன்னா, சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா, கால் ஆப்ஷன் சைட்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். அப் டூ 26,400. ஸோ நாளைக்கே அதாவது ஒன் டேல இந்த மூவ் குடுக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. ஸ்லோலி இட் வில் கோ அப் டூ 26,400. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒருவேளை இந்த ஐ ஃபெயில்ட் ஆயிடுச்சுன்னா மட்டும் தான் நம்ம வந்து புட் ஆப்ஷன் சைட்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ அதாவது இந்த ஐய பிரேக் பண்ணி ஃபெயில்ட் ஆயிடுச்சுன்னா, அகைன் நல்ல ஒரு டவுன் மூவ் அப் டூ 25,000 ஃபர்ஸ்ட் லெவல் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 21,800 போறதுக்கும் சான்சஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ நாளைக்கு மார்க்கெட் இந்த லெவல பிரேக் பண்ணி ட்ரேட் ஆச்சுன்னா, ஃபெயில்ட் ஆகுதான்னு பாருங்க. ஃபெயில்ட் ஆனா புட் ஆப்ஷன் சைட்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். அப் டூ 24,800 அதுக்கு முன்னாடி 25,000 இருக்கு. கேர்ஃபுல்லா நோட் பண்ணுங்க. ஓகே. நெக்ஸ்ட் ஒருவேளை இந்த ஐய பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா 26,400 வரைக்கும் போறதுக்கு சான்சஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ இது 2 தான் இப்போதைக்கு புட் ஆப்ஷன் சைடும், கால் ஆப்ஷன் சைடும் போறதுக்கான லெவல்ஸ். அதாவது இந்த லெவல்ல ட்ரேட் ஆக ஆரம்பிச்சால், நாளைக்கு எங்க ஓப்பன் ஆகுதுன்னு பாருங்க. இந்த லெவல்ல ட்ரேட் ஆக ஆரம்பிச்சுச்சுன்னா, ஃபெயில்ட் ஆச்சுன்னா போலாங்கிறத சொல்றோம். அல்லது ஃபெயில்ட் ஆகலன்னா போலாங்கிறத சொல்றோம். இப்போ மார்க்கெட் ஒரு வேளை வந்து இந்த ஹைய பிரேக் பண்ணி ட்ரேட் ஆகாம, ஒருவேளை இன் பிட்வீன் ரேஞ்சுக்குள்ள ஓப்பன் ஆச்சுன்னா, கொஞ்சம் கேர்ஃபுல்லா வெயிட் பண்ணுங்க. ட்ரெண்டுக்கு சாதகமா பிரைஸ் ஆக்ஷன் நடந்து பிரேக் ஆனா மட்டும், நம்ம வந்து புட் ஆப்ஷன் சைட்ல ஃபோக்கஸ் பண்றது நல்லது. அப் டூ 24,800 வரைக்கும். எதுவா இருந்தாலும் 25,000 ரொம்ப கேர்ஃபுல்லா நோட் பண்ணுங்க. அந்த இடத்துல ஸ்ட்ரகிள் ஆச்சுன்னா, எக்ஸிட் ஆகுறது பெட்டர். ஓகே. ஸோ இன் பிட்வீன்ல ஓப்பன் ஆனா, ட்ரெண்டுக்கு சாதகமான பிரைஸ் ஆக்ஷன் நடந்தால் நம்ம புட் ஆப்ஷன் சைட்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வேற என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்னா, டே லோ. டே லோ பிரேக் பண்ணி ஒரு வேளை ஓப்பன் ஆச்சுன்னா என்ன பண்ணலாம்? ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஸோ எப்பயும் போல நேத்து நான் சொல்லியிருந்தேன். இந்த டே லோவ பிரேக் பண்ணா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஏன் அப்படின்னா, டார்கெட் ரேஞ்ச மார்க்கெட் வந்து ரீச் ஆக வாய்ப்புகள் அதிகம். ஸோ ரீச் ஆச்சுன்னா ஒரு ரீட்ரேஷன் போயிட்டு தான் ஒரு புல் பேக் ஆயிட்டு தான் மார்க்கெட் டவுன் ஆகும்னு நான் சொல்லியிருந்தேன். லாஸ்ட் வீடியோ போய் பாருங்க உங்களுக்கு புரியும். ஸோ அதே போல ஒருவேளை நாளைக்கு டே லோவ பிரேக் பண்ணி இந்த இடத்துலயே வந்து ட்ரேட் ஆச்சுன்னா, திடீர்னு ஒரு புல் பேக் மார்க்கெட் போயிட்டு அதாவது டார்கெட் ரேஞ்ச் 25,000 இம்பார்ட்டன்டான ஒரு லெவல்னு நான் சொல்லியிருக்கேன்.
அதனால இந்த இடத்துல மார்க்கெட் ஒரு புல் பேக் ஆயிட்டு, அதன் பிறகு ஃபால் ஆக சான்சஸ் இருக்கு. சரிங்களா? அதுவும் ஃபால் ஆகுதான்னு பார்த்துட்டு தான் நம்ம போகணும். சும்மா நம்ம பாட்டுக்கு ஃபால் ஆயிடும்னு சொல்லி பிரைஸ் ஆக்ஷன்ஸ் பிரேக் அவுட் நடக்காம என்டர் ஆகுறது அவாய்ட் பண்ணணும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கேப் டவுன் ஒரு வேள ஆரம்பிச்சா என்ன பண்ணலாம்? ஏன்னா வந்து நெறைய நெகட்டிவ் நியூஸாவே இருக்கு. ஸோ நம்ம அதை பேஸ் பண்ணி போக தான் வேணும். ஆம், கேப் டவுன் ஆகி ட்ரேட் ஆச்சு அப்படின்னா, டார்கெட் ரேஞ்சா இருக்கு. ஸோ டார்கெட் ரேஞ்சுக்கு கீழ மார்க்கெட் சஸ்டெயின் ஆகுதான்றத பார்க்கணும். அப்படி நடந்து பிரைஸ் ஆக்ஷன் குடுத்து பிரேக் அவுட் ஆனா மட்டும் நம்ம வந்து போவது தான் ரொம்ப நல்ல விஷயம். சரிங்களா? ஸோ பார்ப்போம். நாளைக்கு மார்க்கெட் வந்து ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய இடம் டே ஹை, டே லோ, இன் பிட்வீன்ல ஓப்பன் ஆனா என்ன பண்ணணும்? இதெல்லாம் பார்த்தாச்சு. ஆ, ஒருவேளை கேப் டவுன் ஆனா என்ன பண்ணலாம்? நம்ம கிட்டத்தட்ட வந்து நெறைய வியூஸ பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி எல்லாம் மார்க்கெட் எங்க ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து மார்க்கெட்ட வந்து ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ இப்போதைக்கு மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. பட் ஆனா வீக்லி டைம் ஃப்ரேம்ல 25,000 ரொம்ப இம்பார்ட்டன்டான லெவலா இருக்கு நம்ம பார்த்துருக்கோம். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. டார்கெட் ரேஞ்சு இப்போதைக்கு 24,800 தான். ஸோ டார்கெட்ட ரீச் பண்ணாலும் புட் ஆப்ஷன்ல போகுறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. அதன் பிறகு அங்க என்ன நடக்குதுங்கிறத வாட்ச் பண்ணிட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாரி மூவ் குடுக்கலாம். சரிங்களா? ஸோ என்ன நடக்குது? பிரைஸ் ஆக்ஷன பத்தி தெரியாதவங்க, பிரைஸ் ஆக்ஷன பத்தி அப்டேட் வந்து நான் டெலகிராம் சேனல்ல குடுக்குறேன். தேவைப்படுறவங்க அதுக்கான லிங்க் வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இதுதான் நாளைக்கான ட்ரேடிங் செட்டப்ஸ். ஸோ நாளைக்கு ஒருவேளை மார்க்கெட் வந்து இந்த மாரி லெவல்லாம் ஓப்பன் ஆச்சுன்னா, என்ன நடக்குது? நான் சொன்னது நடக்குதா? இல்லையாங்கிறத வாட்ச் பண்ணுங்க. அப்படி நடந்தால் தயவு செஞ்சு மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு வீடியோவா இருக்கும். க்ரூட் ஆயிலுக்கும் நிஃப்டிக்கும் நிறைய ரிலேட்டட் இருக்கு. ஸோ அது என்ன அப்படிங்கிறத நான் அப்டேட் பண்றேன். க்ரூட் ஆயில் நான் எதிர்பார்த்த மாதிரியான லெவல்ஸ் பிரேக் அவுட் நடக்கும்போது, நிஃப்டியோட வேவ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணுவோம். ஸோ அப்படி நடந்த பிறகு நம்ம மார்க்கெட்ட வந்து எப்படி ஹேண்டில் பண்ணலாம்? ஸோ நெறைய பேர் எதிர்பார்க்கிறது அந்த பிக் கிராஷ வந்து கேப்சர் பண்ணணுன்ட்டு. அது நடக்க வாய்ப்புகள் இருக்கா? இல்லையாங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயமாவும் இருக்கு. எஸ். நடக்க சான்சஸ் நெறைய இருக்குங்கிற மாரி தான் க்ரூட் ஆயில் வந்து சார்ட் வந்து